இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. Passionate about traveling, but short on time to plan? Let us help you see the world. Your passport to luxury travel. Redefining luxury travel. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி. சார், மைக் சத்தத்தை கூட்டாதீங்க. மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோனாகி யான் எனதென்ற வரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே என்று நின்று பஞ்சபூத தலத்தில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அக்னி தலமாக விளங்கக்கூடிய அண்ணாமலைக்கு அரோகரா. ஸ்ரீராம்பூர் சார் பார்க்கக்கூடாது, நான் சொல்றது திருவண்ணாமலை. எனக்கு கோவில் கோபுரத்தில் சாமி பார்க்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் மயிலாப்பூர் கோவிலில் நம்ம ஸ்கூட்டரில் போகும்போதே கபாலிக்கு பிளைங் கிஸ் கொடுப்போம் அப்படின்ற. சில பேர் செருப்பை கலட்டி போட்டுட்டு சிவபுராணம் சொல்லுவோம், நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க மாமி சாமி அங்கன்னு, செருப்பு இங்கேம்பா. ஆனால் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கர்ப்ப கிரகத்தில் உட்காத்தி வச்சா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். 30 வருஷமாக மேடையில் பேசி இன்னைக்கு நாயா குருமூர்த்தி என்கின்ற சாமி பக்கத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்பு எனக்கு. இந்த ஆடிட்டர் சார், வாழ்க்கையில ஆடிட்டரா இருந்தும் நேர்மையா இருக்கிற ஆடிட்டர் 2 பேரும் இங்க இருக்காங்க. ஐயா கோச்சிக்க கூடாது. எங்க அண்ணனும் உட்கார்ந்துருக்காரு. நான் எதை சொல்றது எதை விடுறது, பரீட்சை கொண்டு வந்த பிட்டு மாதிரி கொண்டு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் தொடங்குறேன். என்னுடைய 13-14 வயதுல மேடைக்கு வந்தேன். இப்ப 51 வயசு ஆச்சு. கிட்டத்தட்ட 31 வருஷம் பெரிய புராணமும் ராமாயணமும் மகா பெரியவரையும் பேசிய நான் இதே RR சபாவில் இலக்கிய கூட்டத்திற்கு கூட்டம் நிரம்பி இருப்பதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஒரு அரசியல் கூட்டத்திற்காக மடிசார் கட்டிய மாமியும் பஞ்சகஜம் வைத்த மாமாவும் பகவான் நாமமே தன்னாமம் என்று சொல்லக்கூடிய உன்னி கிருஷ்ணனும் அமைதியாக உட்கார்ந்து இருப்பதுதான் தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொல்லி என்ன ஆட்டமே ஆரம்பிக்கல. இந்த உட்கார்ந்து இருக்காரு எங்க காத்தாடி. எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா திமுக காரன் எல்லாம் வந்து சேர்ந்துருவான் போல தெரியுது. நண்பர்களே, இல்ல சார், நம்மள்ட்ட உள்ள ஓடி வரேன், சார் வந்துட்டாருன்னு எனக்கு போன். இங்க ஒரு மாமி செல்ஃபி. எனக்கு பயந்துட்டேன். மாமி என்னைய தெரியுமான்னு. என்ன இப்படி குழந்தை சொல்ற? டெய்லி காத்தால ஜீ தமிழ்ல உன் ஜோசியை கேட்டுட்டு தான் நான் கிளம்புவேன். மாமிங்க நீங்க தானே அரியசநல்லூர் வெங்கட்ராமன். ஆன்மீக கூட்டம் பேசுற மணிகண்டன். ஏன்னா அதை புரிய வைக்கிறதுக்கே நமக்கு கஷ்டம். ஒரே ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட சொல்றேன். துக்ளக்கினுடைய ஆசிரியரையும் வைத்துட்டு 16 கூட்டம் பேசியிருக்கோம். நானும் ரமேஷ் சாரும். எங்களை கூட்டிட்டு போன ஆடிட்டர் இந்த கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. அண்ணாமலைக்காக 16 கூட்டம் பேசினோம். படித்த ஆடிட்டரோ வழக்கறிஞரோ இல்லது ஏதேனும் அடுத்த வேளை சோற்றை பற்றி கவலைப்படாத மணிகண்டனோ ரமேஷோ இந்த நாட்டில் பிஜேபிக்காக ஓட்டு கேட்பது பெரிதல்ல. 2000 இளைஞர்கள் தங்களுடைய வேலையை விட்டுவிட்டு கோவையிலே தாமரையை மலரச் செய்வதற்காக தெருத்தெருவாக வீடு வீடாக அடுத்த வேளை சோற்றுக்கு அவர்களுக்கு வழியில்லாதவர்கள் தெருவில் படுத்துக் கொண்டு இந்த தேசாபிமானத்திற்காக செய்கின்றார்கள்.
அந்த இளைஞர்களுக்கு என்னுடைய கோடி நமஸ்காரங்கள், கோடி நமஸ்காரம். ராத்திரி நாங்க அண்ணாமலை சாரை பார்க்கும்போது 11:45 நானும் ரமேஷ் சாரும் கூட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க டாக்டர் சொல்லிட்டார், இன்னமே நீ கூட்டம் பேசுறதா இருந்தா நேரா ஹாஸ்பிட்டல் தான்ப்பா அட்மிட் ஆகணும்னு. ஆனா நான் சொன்னேன், 30 வருஷமா எனக்காக பேசினேன், இப்பதான் சமூகத்துக்காக பேச வந்திருக்கேன். அப்படியே ஆனாலும் எல்லாரும் இப்ப என்னையும் போன் பண்ணி கேட்கிறான், ஏன் சார் நல்லா தானே இருந்தீங்க, எனக்கே இப்படி ஆச்சுன்னு. நான் சொன்னேன், ஆடிட்டர் குருமூர்த்தி சார் குருவா இருக்கிற வரைக்கும் எந்த பெயிலுக்கும் ஜெயிலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் சார், இந்த உலகத்துல ராஜகுருங்கிற மோடியவே பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தினவர் எனக்கு ஒரு கவர்னர் போஸ்ட் வாங்கி தராமையா இருந்திருக்காரு. ஆனா கவர்னர் வேண்டாம் ஒரு ராஜ்யசபா எம்பி, அதுவும் வேண்டாம் ஒரு திட்டக்குழு மெம்பர், அதுவும் வேண்டாம் சார் அவர் அசிஸ்டண்டாவது வச்சுக்க மாட்டாரா சார். இவரை இன்னைக்கு ஷிஃப்ட் போட்டு பாராட்டக்கூடாது. முதல்ல மாரிதாஸ் சாருக்கு சும்மா எல்லாம் கூட்டம் வரும், எல்லாரும் கூப்பிட்டோன்னு இன்னைக்கு வெள்ளையும் சொல்லியுமா இருக்க மாரிதாஸை பார்த்து கை தட்டுவோம். அந்த கூகுள்ல போய் சர்ச் பண்ணாதான் அவரை பத்தி அவர் குடும்பத்தை பத்தி அநாகரிகமா அசிங்கமா பேசுற அவலத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இந்த மேடையில உட்காந்துருக்கான். இரண்டாவது வரிசையில உட்காந்துருக்கு ஆடிட்டர் சங்கர் சாரோ இல்ல அம்மாவினுடைய உயிரா இருந்த சூரி சாரோ எனக்கு சொல்லுவாங்க, சார் 3 மாசமா பார்க்கணும் நீங்க பிஜேபிக்காக பேசுறீங்க, உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க நிற்போம் சார்ங்கிறாங்கல்ல, அந்த ஒத்த வார்த்தை போதும். ஆனா இன்னைக்கு மாரிதாஸ் சேர்ந்து நான் கொஞ்சம் கருத்தை மாறுபடுறேன். திமுகவை நீங்க இப்படி சாடினது எனக்கு பிடிக்கல. இப்ப திமுகவினுடைய நல்ல விஷயத்த நேற்றுக்கு தினமலர் தோலுரிச்சு காமிச்சாங்க. அவங்க எதெல்லாம் நம்பர் 1ன்னு இன்னைக்கு கூட கீழாம்பூர் கட்டுரை எழுதியிருக்காரு. ஏன் ரோட் ஷோ நடத்துறாங்கன்னா, காசு இல்லாம மக்களா வர்றதுக்கு பேரு ரோட் ஷோ, காசு கொடுத்து கூட்டினா அதுக்கு பேரு கூட்டம்னு பேருன்னு. எனக்கு தெரிஞ்ச ஆடிட்டருக்கே சொல்றேன், இந்த ஆர்ஆர் சபால காசு கொடுக்காம யாருக்கும் வீடு வீடா போய் இன்விடேஷன் கொடுக்காம வாழ்க்கையில 30 வருஷம் பேசுறேன். நான் சொல்றேன், 6 மணிக்கு கூட்டம்னா 7 மணிக்கு தொடங்குவோம். 6:01 சரியா ஒழுக்கத்தோட மேடையை கொடுத்து அரங்கத்தை நிரப்பிய பெருமை அந்த ஆடிட்டருக்கு. அதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இது மட்டும் இல்ல, செலவு உங்களுக்கு ஜூன் 20ஆம் தேதி நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனவளும் முதல் கூட்டம் குருமூர்த்தி சார் தலைமையில இதே மணிகண்டனும் மாரிதாசனும் இதே ஆர்ஆர் சபா சீட்டை பேய வச்சுக்கங்க. இறைவனுக்கு மட்டும் உன்னிகிருஷ்ணன். இதுக்கு மேல உங்களை வச்சு செய்ய முடியாது சார். இன்னைக்கே போட்டுருவாங்க, உன்னிகிருஷ்ணனும் பாஜகவில் சேர்ந்தார். சார் முதல்ல இந்த விடியல் அரசு எதுல எல்லாம் நம்பர் 1ன்னு தினமலர் பட்டியல் கொடுத்திருக்காங்க, அதை படிச்சிடணும். நான் மாரிதாசேந்து விலங்கு வேறுபட்டு நிக்கிறேன். டாஸ்மாகில் நம்பர் 1 தமிழகம், மதுப்பிரியர்களின் எண்ணிக்கையை கூட்டியது நம்பர் 1 தமிழகம், ஆற்று மணல் கொள்ளையில் நம்பர் 1 தமிழகம், கனிம வள கொள்ளையில் நம்பர் 1 தமிழகம், லஞ்ச லாவண்யத்தில் நம்பர் 1 தமிழகம், அதைவிட மயிலாப்பூர் மக்களை மழை வெள்ளத்தில் தவிக்க விடுவதில் நம்பர் 1 தமிழகம், அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தமிழகத்தில் நம்பர் 1, தரமற்ற சாலை மருத்துவமனையில் சீர்கேடு, ஓட்டுக்கு இலவசம் என்று மக்களை முட்டாளாக்குவதில் விடியல் அரசு நம்பர் 1. இப்பயும் பொறுமையா இருக்கீங்க பாருங்க. நான் வரும்போதே ஒரு மாமி சொல்றா, இன்னைக்கு கூட்டம் கேட்டுருவோம், 19, 20, 21 3 நாள் லீவ் வருது, ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் புக் பண்ணி போயிடுங்க. நான் உங்களை பணிஞ்சு கேட்கிறேன், 19ஆம் தேதி காத்தால குக்கர்ல சாதம் வைங்கோ, எடுத்து காக்காக்கி வைங்கோ, சைக்கிள்ல போங்கோ, புரிஞ்சா கை தட்டுங்கோ, புரியாதவா ஆத்துல போய் கை தட்டுங்கோ, சைக்கிள்ல போங்கோ. நல்லி சாரே சிரிக்கிறார். மாம்பழத்தையும் பலாப்பழத்தையும் நைவேத்தியம் பண்ணுங்க சுவாமிக்கு. ஒரு தாமரை பூவை எடுத்து பிச்சு பிச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு எல்லாரும் 2வது முறை அவர் பிரதம மந்திரியா வந்து 3வது முறை வரணும்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு மாரிதாசுக்கு உள்ள 3 வருஷ கஷ்டத்தை சொல்றாரு, 3 மாச கஷ்டத்தை மணிகண்ட சொல்றோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி
வடநாட்டு பத்திரிகையும் அரசியல்வாதிகளையும் தோல் உரிச்சு ஒரு தனி மனிதனா நின்று இந்த தமிழ்நாட்டுல உண்மையான தேசியமும் தெய்வீகமும் இரு கண்ணுன்னு சொன்ன ஐயா முத்துராமலிங்க தேவரையினுடைய மறு உருவமா பேனாவை பிடிச்சு மை போடாம மெய் போட்டு எழுதிய சோசாரை இந்த நேரத்துல நான் நன்றியோடு நினைக்க கடமைப்பட்டிருக்கேன். அந்த சோசார் விட்ட பணிய தொட்ட பணிய தோல் உரிச்சு இந்த உட்கார்ந்துருக்காத மனுஷன் அப்படிதான் சொல்லணும் அவரை. நான் இப்ப சொல்றேன் சார், இன்னும் 100 வருஷம் அந்த மனுஷன் நல்லா இருக்கணும். 10வது கழிச்சுட்டு ஒண்ணுதான். அது மாதிரி நீங்க குப்பை குப்பை குப்பைன்னு பேசாதீங்க சார். கச்சத்தீவை தார வார்த்தாங்க, இலங்கை தமிழர் இனப்படுகொலைக்கு பிரச்சனை பண்ணாங்க, ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சாங்க, வேங்க வயல் மக்களுக்கு சமூக நீதியை வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்கு 1000ங்கிறத 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் நவோதியா பள்ளி தமிழ்நாட்டில் வரவிடாம பாத்துக்கிட்டாங்க. சரி, இப்ப கொஞ்சம் ஏன்னா சார் இருக்க மேடை, படித்த சபை, எல்லாரும் போய் 19ஆம் தேதி ஓட்டு போடணும், மீண்டும் மோடியை முதல்வராக்கணும், இது பிரதமராக்கணும். ஏன் முதல்வர்னே வருதுன்னா அதையும் சொல்லி தொலைச்சிடுறேன். அதுவும் ஒரு 15 கூட்டமா நான் அண்ணாமலைங்கிற ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது பிஹெச்டியில் படிச்சுட்டு சும்மா இல்லாம IBMல MBA முடிச்சுட்டு IPS திறந்துட்டு, சார் வேதனையோட சொல்றேன் சார், நேற்றுக்கு ராத்திரி எங்கள்கிட்ட சொல்றாரு 72 நாள் ஆச்சு சார் என்னுடைய 3 வயசு குழந்தைகிட்ட பேசுகிறார். 72 நாளா ஒரு 35 வயது இளைஞன் இளமையை துறந்து விட்டு எப்படி துபாயிலையும் அபுதாபிலையும் இங்க உட்கார்ந்துருக்காங்களே நண்பர்கள், தன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உழைக்கிறதுக்கு போய் தலானிக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி தன்னுடைய இச்சைகளை எல்லாம் துறந்து விட்டு இந்த தேசத்திற்காக ஒரு பகத்சிங்கை போல, ஒரு வாஞ்சிநாதனை போல, ஒரு கொடிகாத்த குமரனை போல நெஞ்சு கொதிக்கிறது தோழர்களே. 70 நாளுக்கு மேலாக ஒரு இளைஞன் இந்த மண்ணை பற்றி மக்களை பற்றி சிந்திக்க. செண்பகராமன் பிள்ளை, நான் கொஞ்சம் ஞாபக சக்தி மருதி கொஞ்சாதீங்க, எல்லார் பேரையுமே சொல்லணும். என் நண்பர்களே, ஏன் மோடிக்கு இப்ப உடனே நீங்க கேட்கலாம், இன்னொன்னு சார் ஆடிட்டர் சார் உங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையிலேயே தமிழ் பேசுற எங்களுக்கு 1 கேமரா வைப்பான், 2 கேமரா வைப்பான், ஃபேஷன் ஷோனா 10 கேமரா வைப்பான். என் வாழ்க்கையிலேயே அரசியல் கூட்டத்துக்கு 13 கேமரா வச்ச ஒரே நிகழ்ச்சி இதுதான். அதுக்கு இந்த அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் கைத்தட்டு கொடுங்க, அருமையா போங்க, இதை கொண்டு போய் சேருங்க எல்லா ஊடகத்தோழர்களுக்கும். இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும், அண்ணாமலை ஜெயிக்க போறது உறுதி. ஆனா என்ன பாவம், கெட்ட நேரம் அவர் IPSங்கிறதுனால CBI உள்ளடக்கிய துறை கொடுத்துருவாங்களோ நான் நினைக்கிறேன். அவர் CBI ஆகி மந்திரி ஆயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். நீங்க தமிழ்நாட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எந்த இடத்துல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு. அதனால இப்பயே ஆடிட்டர் வீட்டு அட்ரஸ வாங்கிட்டுதான் நல்லதுங்கிறது பல அரசியல்வாதிகளுக்கு பணிந்து சொல்றேன். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க விட்டுருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஐயோ அப்ப தமிழ்நாடு 2026ல மோடிட்ட சொல்லிட்டு மீண்டும் தமிழ்நாட்டு முதல்வராக அண்ணாமலையை தமிழ்நாட்டு அரசியலில் கொண்டு வந்து புதிய தமிழகத்தை, வளமான தமிழகத்தை, என் புள்ள, என் குடும்பம், என் தங்கச்சி, என் தம்பி, என் மகன், என் மருமகன் அப்படின்னு சிந்தனை இல்லாம என் மண் என் மக்கள்னு சொல்றவரை முதல்வராக்கக்கூடிய மொத்த பொறுப்பும் ஐயா குருமூர்த்தி அவர்களை சார வேண்டும் என்றால் கைதட்டு கொடுங்க. இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது சார். அவர் சொல்றாரு, இன்னும் என்னென்னதான் சொல்லணும்னு நினைச்சிருக்க, போற போக்குல உன்னி சாருக்கு இன்னொரு தேசிய விருது வாங்கி கொடுத்துரும் போல. நண்பர்களே, இங்க மூத்த பத்திரிகையாளர் சார் உட்கார்ந்துருக்காரு. ஐயா எல்லாரும் யார் பேரையாவது நான் சொல்ல விட்டுருப்பேன். ஒரு 14 வருஷத்துக்கு முன்பு மயிலாப்பூர்ல இருந்து ஒரு கணவன் மனைவி காசிக்கு போனாங்க. காசிக்கு ஏன் போவாங்கன்னா, காசி விஸ்வநாத சாருடைய பர்மிஷனோட ஒரு 10-12 நிமிஷம் எடுத்துக்கிறேன்.
கரெக்டா என்னுடைய பேச்சை இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சிருவேன். உடனே ரமேஷ் சார் பாக்குறாரு, இப்படிதான் நீ சொல்லுவ. முதல்ல இந்த கூட்டத்தை பாருங்க சார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாண்டியன் ஸ்டோரை விட்டுட்டு, இனியாவை விட்டுட்டு, ஐபிஎல் சேஸ்கேல விட்டுட்டு, இத்தனையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்காக வந்திருக்கீங்க சார். பஞ்சகஜம் கட்டின்னு 10 மாமி உட்கார்ந்துருக்கா சார். இதை விட ஆர்ஆர் சபா நிரப்புறதுக்கு என்ன சார் வேணும்? அதே மாதிரி இந்த வளர்த்தலயத்துல ஒண்ணு படிச்சேன். நேற்றுக்கோ முந்தானேத்தோ யாரோ வேத பாடசாலையிலேருந்து ஓட்டு கேட்டாங்க, அவருக்கு ஏதோ துன்பம்னு. அது உண்மையா இருந்தா இன்னைக்கு நான் சேலஞ்சு பண்றேன், ஆடிட்டரை வச்சுக்கிட்டு சொல்றேன், விடவே மாட்டோம், விடவே மாட்டோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல விடவே மாட்டோம், விடவே மாட்டோம். என்ன அட்டகாசம் உங்களுக்கு? ஏன் மோடி ஆதரிக்கணும்? சும்மா இங்க மாரிதாசும் மணிகண்டனும் குருநாதருடைய அருளை பெற்று சார் 15 நாள் பேசியிருக்கார் சார் ரமேஷ். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் பல்லடத்துக்கும் அவர் சொல்றாரு, அதான் இவரை சொல்லும் போதே சோசாருக்கு புள்ள மாதிரி, குருமூர்த்தி சாருக்கு தம்பி மாதிரின்னு சொல்லுவாங்க. பல்லடத்திலையும் இந்த உட்கார்ந்துருக்காரு ஆடிட்டரு, சூலூர்லயும் தெரு தெருவா போய் நேற்றுக்கு சாயந்தரம் நாங்க கூட்டம் பேசும்போது 600 பிராமணர்கள் அங்க ஒண்ணு சேர்ந்து, அதுல மறந்துடாதீங்க 320 பெண்கள் வந்திருந்தாங்க. அந்த மனுஷன் பேசினார் சார் 1.25 மணி நேரம். இத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம் தான். அது என்னங்கிறத இப்ப சொல்றேன். ஒரு 4-5 விஷயத்த சொல்றேன், சரியா இல்லையா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா நானும் உணர்ச்சி வசவே படக்கூடாது. எனக்கு அவர் சொல்லி சார், நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் 3 மாசத்துக்கு என்னை எவ்வளவு அசிங்கமா பேசுறானே, 30 வருஷமா நீங்க பண்றீங்களே என்னன்னு. மகா பெரியவர் இருக்காரா எனக்குன்னாரு. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் உங்க திருவடியை நமஸ்காரம் பண்றேன். ஏன்னா நாங்கெல்லாம் பெரியவருக்கு பக்தர்னா அவர் பித்தர். இன்னைக்கு போய் தேனம்பாக்கத்துல பாருங்க, அந்த இடத்துல உட்கார்ந்த தனக்குள்ளே ஒரு ஞான வேள்வி வரும். நான் இன்னும் சொல்றேன் சார், இந்த சமூகம் நல்லா, நான் தமிழ் படிச்சவன், ரொம்ப திமிரு பிடிச்சவன், பிபி பேஷண்ட். எனக்கு நற்றினை நல்ல குறுந்தொகை ஓங்கு 10 பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இவற்றை அதிகம் படிக்காவிட்டாலும் அங்கொரு எடுத்து படித்தவன் என்பதால் சொல்றேன். இன்னும் 100 வருஷம் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்கணும். ஆடிக்கார்ல போறது இல்ல லைஃப், ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறது தான் லைஃப். இப்ப காசிக்கு கூட்டிட்டு போறேன் உங்களை. காசி விஸ்வநாதர், விஷாலாட்சி, அன்னபூரணியை பார்த்துட்டு தர்ப்பணம் கொடுப்போம் நம்முடைய இறந்த முன்னோர்களுக்கு. 14 வருஷத்துக்கு முன்னாடி இதே மயிலாப்பூர்ல இருந்து, அவங்க பேரை நாகரிகம் கருதி குறிப்பிட விடல, இந்த என்னை கூட்டிட்டு வந்தவருக்கு தெரியும். என் கார் இங்க வரும்போது உள்ள வர முடியல, இறங்கி வரும்போது ஒரு மாமி அந்த ஸ்லிப்பை கொடுத்து தயவு செய்து சொல்லுங்க நாங்க சத்தியம். அதே 14 வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போன போது எங்க தாய் தந்தையை நினைச்சு பிண்ட தர்ப்பணம் கொடுக்கணும்னு போனோம், முடியல. இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் போனோம் சார். அந்த காசி உண்மையிலேயே சொர்க்கம்னு மாற்றிய பெருமை திரு நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதன். அப்ப ஒன்னே ஒண்ணு கேட்கலாம், ஏன் சார் தர்ப்பணம் கொடுக்கிற இடத்துல என்ன பெரிய விஷயமான்னு? இந்த மண்ணுலகத்துல உங்களுக்கு தெரியாது, இளமையிலேயே துறவு போனவர் ஆதிசங்கரர். பெத்த தாய் ஆரியாம்பிகையும் சிவகுருவும் இறந்து போனார், உபநயம் பண்ணி துறவு போயிட்டார். அம்மாட்ட சொல்றார், நான் எங்க துறவு போனாலும் உன் உயிர் போகும்போது வந்து காப்பாத்துவேன்னு. கூட்டம் நிறைஞ்சிருக்கு, உள்ள வரார். ஒரு 2 நிமிஷம் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அது காசிக்கு போனாதான் சார் என்னன்னு தெரியும். இந்த நாட்டுல நம்ம கல்யாண மாப்பிள்ளையா இருப்போம், 10 நிமிஷம் பவித்திரம் போட்டு நம்மளால உட்கார முடியாது ஒரு இடத்துல. இந்த தேசத்துல ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல்னு வாழ்ந்த ராமனுக்கு கோவில்ங்கிறதுக்காக 11 நாள் அண்ணன் தண்ணி ஆகாரம் குடிக்காம பவித்திரத்தை போட்டுட்டு கையில உட்கார்ந்து ஒழுக்கத்தோட நேர்மையோட அறத்தோட, எனக்கு எந்த சிந்தனையும் இல்ல, அந்த பாலராமருடைய விழிகள் மட்டும்தான் என் தேசத்திற்கு 2040 இந்தியாவை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதுதான் என் சிந்தனைன்னு சொன்னாரு சார். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் என்றால் அடுத்து முதலிரவு உண்டான்னு கேட்கிறீங்க.
சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவடிகள் திறந்து விடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயொழியும் துன்பம் எல்லாம் பொறுத்தேனே பொன்பனடி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு ஒருவதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு முய்யா உறவனனுக்கு ஒருவர் இல்லை ஓடிவா குழந்தை வேடான்னு தெருத்தருவா போய் பேசியவர் பிராமண குடும்பத்தில் பிறக்கல. எங்கள் வாரியார் சாமிகள் அவர்களை நினைக்கின்ற போதே தமிழகம் கைகூடும். நெத்தியில விபூதி பேசுறாரு, பக்கத்துல இருக்க பையன் சொல்றான், என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்கன்னு. நம்மளா இருந்தா டென்ஷன் ஆகிருப்போம். வாரியார் சொல்றாரு, கடவுள் குடியிருக்கிற வீடு மனுஷன் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவருக்கு அடிக்க மாட்டாங்க. இப்ப நான் பழனியில பார்த்தேன், 4 மாசத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் ரன்னிங் கமெண்ட்ரி பண்ணிட்டே இருக்கேன். ஜெயாத்திக்கு பிபி ஏறி போச்சு, சொட்டா ஆயிடுச்சு. உள்ள வர சித்தநாதன் கடை, சார் வந்துட்டாருன்னு சோடா குடிக்கிறான். வாங்கி கடகடன் குடிக்கிறேன். ஒரு லண்டன்காரன் வந்து விபூதி டப்பாவை எடுத்து மேலேங்கிலே பார்த்தான். படிப்பறிவு இல்லாத கடைக்காரர் சொன்னா, என்ன பாக்குறீங்கன்னா, இல்ல எந்த பொருள் வாங்கினாலும் நான் எக்ஸ்பைரி டேட் பார்ப்போம், இதுல இல்லையேன்னா. உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே பொருள் அதான் எடுத்துன்னு போடான்னா. அதுக்கு படிச்ச லண்டன்காரர் சொன்னா, இதை பூசுறதுனால எனக்கு என்ன யூஸ்ன்னா, ஓ எக்ஸ்பைரி டேட் தள்ளிண்டே போகுது. படிப்பறிவில்லாத ஒரு பாமர குழந்தைக்கு தெரிகிறது முருகனும் இதுவும் எவ்வளவு விஷயம்னு. ஆனா என் கந்த சஷ்டி கவசத்தை பிச்சு 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 பிச்சுன்னு ஒரு கூட்டம் போட்ட போது அதை தட்டி கேட்காதவர்களுக்கு உங்கள் ஓட்டா, இல்ல தேசத்தையும் தெய்வத்தையும் தன் உயிராக மதிக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு உங்கள் ஓட்டா என்பதை சிந்தியுங்கள். என்ன கலவுறீங்க? நான் தைரியமா சொல்றேன், கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இனி இந்தியாவில் தாமரையை 50 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மலரை செய்து மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக வாழ்வோம். இப்ப நான் மீண்டும் காசுக்குள்ள வரேன். ஏன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் நாகூர் சக்திக்கு மாத்திரையை சாப்பிட்டு டப்பா எங்கேயா வச்சோன்னு தேடிட்டு தெரியல. நான் மறந்துடக்கூடாது, திருப்பி வரணும். ஆதிசங்கரர் அம்மா இறந்துட்டாரு, கொண்டு போய் அக்னியில ஆகுதின்னு கொடுப்பா. விட்டுட்டு குளத்துல குளிச்சு ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து 5 பாட்டு எழுதினார். அதுக்கு பேர் மாத்ருகா பஞ்சகம்னு பேர். பஞ்சுன்னா 5. என் தாத்தா சொன்னார், ஹிந்தி படிடா படிடா சமஸ்கிருதம் படிடான்னு. நான் முட்டா போய் கேட்கவே இல்லை. என் ஃப்ரெண்டோட தாத்தா கோபாலபுரத்துல இருந்தார், எவனையும் படிக்கக்கூடாதுன்னு அவன்லாம் படிச்சுட்டு மேஜ் பர் கலம் கை தீவார் பர் கடி கை தண்டாபாணி சப்ஜி சப்பாத்தி அப்படிங்கிறான். அவன் வீடெல்லாம் மேல போயிட்டே இருக்கு. மறந்துடாதீங்க, திமுக காரங்க நடத்துற எந்த ஸ்கூல்லையாவது எந்த காலேஜிலேயாவது தேவாரமும் திருவாசகமும் பிரபந்தமும் திருக்குறளுமா சொல்லி தரீங்க? தமிழ்ல பேசினா ஃபைனிங்கிறீங்க. என் தமிழ் பிறக்காம என்னுடைய பொட்டல் நிலமாம் எட்டயபுரத்தில் கண்டக பூமியில் வெடித்து சிதறி தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும் சொல்லி உயர்வு தமிழ் சொல்லை அதை தொழுது படித்திரடி பாப்பா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எரிவது எங்கும் காணும். யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை சொன்ன பாரதிக்கு காசியில் சங்கம் வைத்தவர் எங்கள் மோடி. மறந்துள்ளார். நெஞ்சு கொதிக்குது. அந்த மாத்ருகா பஞ்சகத்தை 2 நிமிஷம் கேளுங்க, தண்ணி வந்துடும். இன்னைக்கு நான் எனக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையில குரு. என்னுடைய அரசியலின் ராஜகுரு திரு குருமூர்த்தி சார். எனவே நான் எந்த அரசியல் பதவிக்கு வந்தாலும் அதற்கு அவர்தான் காரணம். அவர் யோசிக்கிறார், இப்படி ஒரு சிசி எனக்கு இருக்க வேண்டாம். நல்லா கேட்டுக்கங்க, 5 பாட்டு. அப்பதான் அதோடைய வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். சும்மா உணர்ச்சிகளை கலப்பி விடுறது. 70 வருஷம் நம்மளை முட்டாளாக்கிட்டாங்க திராவிடம். ராமரை வந்து ஆராசா ஒருத்தர் என்ன பேச்சு பேசினார் சார், திருத்தருவா பேசினார் ரமேஷ் எதிர்த்து. அதுக்கு சந்திரமுகி மாதிரி 15 நாள் கத்தினார் சார். மாறி எப்படி ஒரு எமோஷனல் நான் பார்த்ததே இல்லை. நீங்க எல்லாம் சாதாரணமா நாங்க இந்த மேடைக்கு வரல. அத்தனை அவமானம். என் பொண்டாட்டி என் பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். காலேஜில் பேசிட்டு இருந்த, ரோட்டரியில லயன்ஸ்ல பேசிட்டு இருந்த, ஆன்மீகம் பேசிட்டு, எதுக்கு இப்ப அரசியல்? நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன், கவலையே படாத, இன்னும் 50 வருஷத்துக்கு பூனல் போட்டவன் மேல கையில நிமிந்து கூட எவனாலையும் பார்க்க முடியாது. அந்த நேரம்லாம் மாறி போச்சு. இனி அகண்ட பாரதம் அமைந்து, அகண்ட பாரதம்
அப்படியே செத்தாலும் தேசத்துக்காக செத்துட்டு போறேன்டா. எத்தனை நாள் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உணர்ச்சியில சொல்றேன். கொடுத்து கொடுத்தே சிவந்த கோமான், மீனவன் நண்பன், ஒளிவிளக்கு, 1000ல் ஒருவன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், இந்த மண்ணை பற்றி கவலைப்பட்ட எம்ஜிஆருக்கு என்ன செஞ்சாங்க திராவிடம்? ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வந்து போகக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் ரயில் நிலையம் என்று பெயர் சூட்டி நட்பை இந்த மண்ணில் நிலைநிறுத்தியவர் நரேந்திர மோடி. என்ன சொல்றேன், அதிமுக காரங்களாம் இந்த தடவை அவசியம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா இப்பயும் நான் சொல்றேன், திமிரோட சொல்றேன், நானே அம்மா புள்ளதான், அம்மா சோத்துல வளர்ந்தவன் தான். இன்னைக்கு என் தாயை மறக்கல. இங்க இருந்து பெங்களூர் கொண்டு போய் வழக்கு போட்டு நீங்க என்ன நசுக்கினீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மந்திரி திருப்பி வந்து பதவி ஏத்துக்கிறாருன்னா 2 பேரால தான் இந்த நாட்டை அடக்க முடியும். போலீஸ் அதிகாரியால, ஒன்னு அண்ணாமலையால, இன்னொன்னு ஆர்.என். ரவியால. அவ்வளவு கொதிக்குது சார், வேதனையோட பேசுறேன். இப்ப மாத்திருக்கா பஞ்சகத்துக்கு வாங்க, 5 பாட்டு எழுதுறாரு ஆதிசங்கரர். முதல் பிண்ட தர்ப்பணம் எதுக்குன்னா, அம்மா 24 வயசு பொண்ணு தலைவாழ விரிச்சு தண்ணி தெளிச்சு சாதம் போட்டு மேல எள்ளு பொடி தூவி இருக்கும், அப்படி பிசைஞ்சு வாய்க்கிட்ட கொண்டு போனா தோல் மேல கை இருந்தது. திரும்பி பார்த்தா என்னன்னு பார்த்தா இவளை பெத்த அம்மா. ராஜாத்தி கீழே போடுனா ஏமான்னு கேட்டா, நேத்தியிலேருந்து நீ எள்ளு சாப்பிடக்கூடாது. ஏமா? இல்ல வைத்த டாக்டர்கிட்ட காமிச்சோம், கரு உண்டா இருக்கு. கிருஷ்ணன் கோவில்ல கப்புல வச்சு சாதம் ஓட்டுனதுல இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்சது எள்ளு சாதம் தானே. இல்ல ராஜாத்தி, இனி 10 மாசத்துக்கு எள்ளு உன் வயிற்றுல இருந்த கருவுக்கு ஆகாது. இப்ப ஆதிசங்கரர் எழுதுறார், அம்மா உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய், ஆனால் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்பதனால் துறந்தாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 2வது பாட்டு எழுதுறாரு, அம்மா அம்மா பெண்கள் ஒரு கிழிச்சும் படுக்கலாம், குப்புறவும் படுக்கலாம், ஆனா 30 நாளைக்கு அப்புறம் கண்ணு காது மூக்கு வந்துருச்சுங்கிறதுக்காக என் உருவம் சிதை பெற்றக்கூடாதுன்னு 10 மாசமும் பாரத்தை பொருந்து மல்லாண்டே படுத்தியம்மா, அதுக்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 3வது வரி எழுதுறா, அம்மா அம்மா எல்லாரும் காலில் ஒரு சொட்டு முள்ளு குத்திட்டு ரத்தம் வந்தா கண்ணு கலங்கிடும், ஆனா நான் உன் வயிற்றுல இருந்து வரும்போது மொத்த ரத்தத்தையும் வெளியில எடுத்துட்டு வந்தேன். அப்ப கூட நீ கண் விழிச்சோன்னு கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என் குழந்தை நன்னா இருக்கான்னு கேட்டியம்மா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 4வது வரி எழுதுறா, மலத்தை எல்லாரும் அசிங்கம்பா, மலத்தை எல்லாரும் அசிங்கம்பா, ஆனா ஏன் மலங்கிறதுனால உன் வலது கையால அப்புறப்படுத்தி இடது கையால என்னை அணைச்சிந்தியம்மா, அதுக்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 5வது பாட்டு எழுதுறார், ஊர் உலகமே என்னைய சங்கரான்னு கூப்பிடும், ஒரு நாள் நீ சங்கரான்னு கூப்பிட்டதில்லை, பிறகு எப்ப கூப்பிட்டாலும் கண்ணே மணியே முத்தேன்னு கூப்பிடுவ, அந்த வாய்க்கு தாமா மொத்தமா அரிசி போட்டு பிண்ட வைக்க. எப்படி 10 மாதம் கருவுல சுமந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிண்ட தர்ப்பணம் கொடுக்கிற இடத்துல பிணங்கள் ஓடியது, இன்றைக்கு கங்கையை புனிதமாக்கியது நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதர் என்பதை மறந்துவிட்டார். இந்த ஒரு செய்தி போது, ஒரு செய்தி போது, இதுக்கு அப்படியே நேர் எதிர்மாறு பாருங்க. இன்னைக்கு படிக்கிறோம், அமெரிக்கால போய் சம்பாதிக்கிறோம். தமிழறிவு மணியன் எழுதிய கவிதையை சொல்றேன். மகனே, நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டேன், நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது, எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுகநிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து ஏங்கி போனேன். இன்று எங்கள் உடல் முழுக்க ஈமொய்த்த செய்தி வந்து சேர்ந்தது. அப்போது கூட நீ இமெயிலில் தான் மூழ்கிக் கொண்டிருக்கிறாய். எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்த்து நம்ம அம்மாவுக்கு பிண்டப்பிதிர் தர்ப்பணம் செய்கிற இடத்தை சுத்தப்படுத்தினவரு தன்னுடைய பெத்த தாய் இறந்து கிடக்காச்சா? ஒரு பாரத பிரதமர் நம்ம ஊர்ல கவுன்சிலர் அம்மா செத்து போயிட்டா அந்த தெருவுல வண்டி வைக்க முடியுமா? வெங்காய வெடி போட்டு 3 பேர் வீட்டை கொளுத்திடுவான். பிரதம மந்திரி அம்மா சாவுக்கு வர ஒரு பிஎஸ்ஓவும் கூட வரக்கூடாதுன்ட்டார், எந்த அரசியல்வாதியும் கூட வரக்கூடாதுன்ட்டார், தேசிய கொடியை போடக்கூடாது, ஏன்னா இது எங்க அம்மா தனி மனித உறவுன்னாரு. 3 மணி நேரம் உட்கார்ந்து காரியம் செஞ்சு தோல் தூக்கிட்டு அடுத்த 3 மணி நேரத்தில் வந்தே பாரதம் ட்ரெயினை ஓட்டுவதற்கு கொடியேற்றுகின்றார் என்றால் இன்னொன்று கலப்பிருக்கான் சார்.
பழங்குடியினர், ஆதி திராவிடர்கள். ஏண்டா முட்டா பேல, உலகத்திலேயே எங்களுடைய பழங்குடியினர் ஆதி திராவிட நல மக்களை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று 100 கோடி இந்தியர்களின் தலைமை பீடத்தில் கொண்டு வந்து ஒருவரை அமர்த்தி முர்மு என்கின்ற தாயை கொண்டு வந்து பராசக்தியின் வடிவமாக காட்டிய பெருமை மோடிக்கு உண்டு. இன்னொன்னு சொல்லட்டுமா, ஏமாத்து வேலை எது? வீடு வீடா பேப்பர் போட்டுக்கிட்டே படிச்சாரு, பேப்பரா தலையங்க வந்துச்சு. அக்னியையும் SLV-3 ராக்கெட்டையும் கண்டுபிடிச்சாரு. போலியோவால அட்டாக் ஆன குழந்தைக்கு செயற்கை கால் கண்டுபிடிச்சு இதுதான் என்னுடைய உயர்ந்த கண்டுபிடிப்புன்னாரு. அந்த மனிதரை இந்தியாவில் ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பிஜேபி அரசாங்கத்திற்கு உண்டு. ஆனால் அப்துல் கலாமை 2வது முறை ஆக்காமல் பார்த்து கொண்ட பெருமை காங்கிரசுக்கும் திராவிடத்துக்கும் உண்டு. எவ்வளவு ஏமாத்து சார்! எல்லாத்தையும் விட்டுருங்க சார், இது எதுவுமே விட்டுருங்க சார். இந்த 2 செய்தி இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது கபாலி கோவில் முன்னாடி நிக்கிறோம். நம்ம ஊர்ல ஒரு சாமியாரை சேர்க்கிறதே கஷ்டம். 32 மடாதிபதிகளை தூக்கிட்டு போறார் சார் இங்க இருந்து. ஏன்னு செவிவெளி செய்தி கேட்கிறாரு. மடாதிபதிய இப்ப நாங்கெல்லாம் குருமூர்த்தி சார ஒரு மகான் மாதிரி நினைச்சு திருவடி வணங்குறோமே, அவருடைய பேருக்கும் புகழுக்கும் இல்ல, பெரியவருடைய பரிபூர்ண ஆசி எங்களுக்கு அவர் மூலம் உண்டுங்கிற நம்பிக்கை. நடந்த விஷயத்தை உங்க கண்ணு முன்னாடி காட்டுறேன், ஒரு 2 நிமிஷம் அப்படியே பாருங்க. பாராளுமன்ற கட்டிடம், திரு நரேந்திர மோடி வராரு. அங்க யாரு தெரியுமா சார் முதல் மரியாதை கொடுத்தாங்க? இதே இந்த மயிலாப்பூர் கோவில்ல பச்சை துண்டை கட்டிக்கிட்டு இந்த பாலும் வயத்துக்காக ஒருவாய் சோத்துக்காக பாடின சர்க்குருநாதன் என்கின்ற ஓதுவாரை கொண்டு தேவாரமும் திருவாசகமும் இசைக்க வைத்தார். அது இல்ல, எங்க உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும், மறந்துடாதீங்க. மங்கள வாத்தியம்னு நாதஸ்வரம் எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் நூலுக்கு தான் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு அதுல சொல்றாரு சார். SRGS மோகன்தாஸ் தான் நாயின வாசிப்பாங்க இந்த கோவிலுக்கு. நீங்க என்னைக்காவது கபாலிய நேர்ல பார்த்திருக்கீங்களான்னு கேள்வி கேட்கிறாங்க. மோடி உள்ள வராரு. நான் தியாக பிரம்மத்தோடைய கீர்த்தனை வாசிச்சேன், பிறகு எல்லாரும் வந்த போது வந்தே மாதரத்தை வாசிச்சேன். முன்னாடி போன மோடி 2 தடவை, பின்னாடி வந்து 3 தடவை வணக்கம் வணக்கம்னாரு. நான் வணக்கம் சொல்ல மறந்துட்டு என் நாயனத்தை வாசிச்சேன். வாசிச்சுட்டு மறுநாள் டீ பார்ட்டிக்கு போகும்போது என்னை கிட்டக்க கூப்பிட்டு இப்படி தட்டி கொடுத்தாரு. நான் ஒரு பிரதமர்னு தெரிஞ்சும் என் நாயனன் தான் எனக்கு முக்கியம்னு சொன்ன பாடுறா. எனக்கு வணக்கம் சொல்லாம இதாண்டா தமிழனுடைய சிறப்பு. நீங்க யாருக்காவது இங்க அரசியல் தலைவருக்கு வணக்கம் வைக்காம போனா வீட்டுக்குள்ள போக முடியுமா? வெட்டி சாச்சிருவோம். யோசிக்கணும், தனி மனித ஒடுக்கம் பண்பு சார். நம்ம வீட்டு பிள்ளைங்க அயல் நாட்டுல படிச்சுட்டு பிரச்சனைங்கும் போது பத்திரமா வீட்டுக்கு வந்தாதான் சார் அதோடைய அருமை தெரியும். அப்ப அவர் முஸ்லீம் பார்த்தாரா, கிறிஸ்டின் பார்த்தாரா, முதலியார் பார்த்தாரா, ரெட்டியார் பார்த்தாரா, ஐயர் பார்த்தாரா, அகமுடியர் பார்த்தாரா, ஆதி திராவிடர் பார்த்தாரா, பழங்குடியினர் பார்த்தாரா, ஒரே ஒரு போன் தான். இந்த மரத்தல் தகுமோ நடத்துறாங்கல்ல, எத்தனை பேர் அவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க? இந்த சங்கர் சாரும் வழக்கறிஞர் சுமதியும் வருஷந்தோறும் ராணுவ வீரர்களுக்கு சொந்த பணம் 10 லட்சம் போட்டு நடத்துறாங்க. ராணுவ வீரர்களுக்கு அபிநந்த பாகிஸ்தான் தூக்கிட்டு போயிட்டான், அபிநந்த பாகிஸ்தான் தூக்கிட்டு போயிட்டான். இந்தியாவே கதறான். ஒரே ஒரு வார்த்தை தான் அமெரிக்காவுக்கு அடிச்சாராம். இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள எப்படி தூக்கிட்டு போனீங்களோ அப்படி வரலன்னா வரைபடத்துல பாகிஸ்தான் இல்லாம பண்ணிடுவேன்னாராம். அண்மையில நான் அமெரிக்கால 1.5 மாசம் சுற்றுப்பயணம் பண்ணேன். எல்லாரும் சொல்றான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் பொருளாதாரத்துல சரிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவர் சொன்னாரே கோவேக்சினும் கோஷீல்டும், நீங்க மறந்துடாதீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்க ஒவ்வொருத்தர் மனசுலையும் மறந்துடாம ஒரு ஓத்தை எடுத்துக்கங்க. தனி மனித ஆசாபாசங்களை தூக்கி எறிஞ்சிட்டு தேசத்திற்காக வாழக்கூடிய ஒரு மனிதன் 23 மணி நேரம் உழைக்கிறான் சார். இப்ப இன்னைக்கு கூகுள்ல போட்டிருக்கான் 2023 இந்திய பொருளாதாரம் மேலும் கீழும் இறங்கியது. தொடர்ந்து நரேந்திர மோடி 24 ஆட்சி அமைத்தால் உலக வரைபடத்தில் 5வது இடத்திற்கு இந்தியா வரும். தொடர்ந்து 3 ஆண்டுகள் அந்த பதவியில் அவர் இருந்தால் 3வது இடத்திற்கு வரும். 30வது ஆண்டில் நரேந்திர மோடி இறையருளால் பிரதமராக இருந்தால் வல்லரசு இந்தியா என்கின்ற பெயர்
நல்லரசு இந்தியாவாக மாறும் என்று உலகம் இன்றைக்கு அச்சப்படுகின்றது. அப்பேற்பட்ட நரேந்திரதாஸ் மோடி என்கின்ற பிரதமரை வெறும் குஜராத்தில் முதல்வராக இருந்த போது தன்னுடைய தீர்க்கமான பார்வையால், தன்னுடைய எழுத்தால், தன்னுடைய சொல்லால் இந்த நாட்டில் இவர்தான் பிரதமர் என்று அடையாளம் காட்டிய பெருமை ஐயா குருமூர்த்தி அவர்களுக்கு உண்டு என்பதால் அவரை கைகூப்பி வணங்கி இத்தனை நாள் நான் பேசினதுக்கு எவ்வளவோ காசு வாங்கியிருக்கேன். நான் மற்றவங்க மாதிரிலாம் இல்லை, காசு வாங்கி தான் பேசுறேன். அதுதான் எனக்கு பொழப்பு. இன்னைக்கு தான் என் இனம் என் மக்களுக்காக பேசியிருக்கேன். இன்னைக்கும் மறந்துடாதீங்க, பெட்டி வாங்கிட்டு தான் பேசினேன். ஆனா அந்த பெட்டியில கம்பராமாயண புஸ்தகம் தான் இருக்குன்னு காதல சொல்லிட்டேன். அதையும் சொல்லியிருக்கேன். அதனால முதல்ல இந்த ஊடக நண்பர்கள் எத்தனையோ நிகழ்ச்சியை நீங்க போய் கவரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஒத்த தனி மனுஷனா சார் 1.5 மாசம் பேப்பர் விளம்பரமும் வீடு வீடா ஆடிட்டர் சார் 10 பேர் ஃபார்ம் 16 போட்டா அவருக்கு குப்புறப்படுத்து காசு வந்துடும். நல்லா யோசிக்கணும், யார் தெருவுக்குள்ள வந்து நிகழ்ச்சி நடத்துறா? ஒரு ஆடிட்டர் சார். குருமூர்த்தி சார் ஒரு மேடைக்கு வர்றதுன்னா சாமான்யமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட மறந்துடாதீங்க. மாரிதாஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். 30 வருஷம் குருமூர்த்தி சார் புகழடைய தேவைப்பட்டது, எங்களுக்கு 15 வருஷம் தேவைப்பட்டது. கவலைப்படாதீங்க, 3 வருஷத்துல தமிழ்நாடு இன்னைக்கு உங்க பின்னாடி நிற்குது. அதுதான் உங்களுக்குள்ள மரியாதை. இந்த பாருங்க, ரஜிஸ்டர் தட்டி கொடுத்தாருல, இந்த தட்டுதாயா, இந்த தட்டுதாயா இப்போது சீக்கிரம் பேச எப்படி மோடிட்ட கேட்கிறாங்க, அண்ணாமலை என்கின்ற மனிதர் ஏன் பிஜேபிக்குள் வந்தார்? மோடி சொன்ன ஒற்றை வார்த்தை, அவர் பணம், புகழ், பதவி என்றால் திராவிட கட்சிக்கு போயிருப்பார், தேசம் என்பதால் என் பக்கம் வந்தார். எனக்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கு பாயிண்ட் எடுத்து டூரிஸ்டாரை வச்சுட்டு சொல்றேன். கேஸ் இணைப்பா, இலவச வீடா, வீடு தோறும் இன்னைக்கு கழிவறை, வடநாட்டுக்கு போங்க, தண்ணி. அவருடைய பெருமையை பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. இது எல்லாத்தையும் விட ஜூன் மாதம் வெற்றி கூட்டத்தில் சந்திப்போம். கவலைப்படாதீர்கள். உன்னி அவர்களுக்கு இந்த ஆண்டு முதலில் பதவியேற்றவுடன் தேசிய விருது உறுதி. அதை குருமூர்த்தி சார் வலியுறுத்த நீங்கள் வேண்டாம் என்றாலும் உங்களுக்கு கொடுத்தாலும் நான் அதை காமிச்சு பதவி வாங்க முடியும் எம்பி. உங்களைப் போலவே நானும் ஐயா அவர்களுடைய பேச்சுக்கு ஆவலோடு காத்திருக்கிறேன். ஒரே ஒரு நிமிடம் எனக்காக 19ஆம் தேதி நீங்க போட்டா பத்தாது, போட்டு வந்து குப்புறப்படுத்துறாதீங்க, அப்புறம் குச்சிட்டு போயிடுவான். நான் என் லாங்குவேஜில் சொல்றேன், 10 பேருக்கு போன் பண்ணுங்க, போட்டாச்சான்னு கேளுங்க. இங்க இருக்கவங்க வெளியூர் நண்பர்களுக்கு போடுங்க. தயவு செய்து தமிழகத்தில் புதிய அமைதியும் புதிய புரட்சியும் படித்தவர்களுக்கு மதிப்பும் வர வேண்டும் என்றால் இந்த தமிழகம் இந்தியா வல்லரசாக மோடியின் கையில் நாட்டை கொடுப்பது அவசியம் என்பதை உணர்ந்து ஒரே ஒரு நிமிஷம் ஆடிட்டர் நில்லுங்க. இவங்க ஒன்னும் தப்பு இல்லை, என் குரு கோச்சிக்க மாட்டார். வாங்க, ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க சார். என்ன உழைப்பு, என்ன உழைப்பு, என்ன உழைப்பு. இருந்தாலும் என் பஞ்ச சொல்லாம போனா எனக்கு பிடிக்காது. வெற்றிக்கு பிறகு 8 பவுன் செயினை வீட்டில் வந்து தருமாறு பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். 10 ரூபாயோ 1000 டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது. இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது. இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு. அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன். என்னுடைய ஓட்டு மோடிக்கே. மீண்டும் வேண்டும் மோடி அரசு. இதுவே என்னுடைய கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.